வணக்கம் பிள்ளைகள். நீங்க சாரிடப்பதனை பற்றி விளங்கப்பட்டு சொல்லி கேட்டிருந்தீங்க. சாரிடப்பது ஒரு முக்கியமான பாடம், நிறைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையா இருக்கிற பாடமும் கூட. சொன்னா வந்து இப்போ உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை மெனக்கெடுத்த போறது இல்லை, ஓகேவா? இப்போ நான் இந்த வீடியோ பொறுத்த மட்டும் சாரிடப்பதன் சொன்ன ஒரு பேசிக்கான விஷயங்கள், எப்படி அதை சாரிடப்பதன் அமைய போகுது, அதை நாங்கள் எப்படி யோசிக்கிறது என்ற விஷயத்தை நான் நான் சொல்ல போறதை தவிர எந்த விதமான ட்ரிக்கான விஷயங்களையும் நான் இப்போ மென்ஷன் பண்ண மாட்டேன். சரியா? இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு விளங்காது, நீங்க திருப்பி எனக்கு பர்சனலாக மெசேஜ் போடுங்க. அதுக்கு பிறகு வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோ போடுறோம். இப்போதைக்கு சாரி பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி யோசிப்போம் அண்டு சொன்னா என்ன என்ற விஷயங்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகே, நீங்கள் கீழே படிக்கக்குள்ளே வந்து சார்பதம், தனிரப்பதம், அதோடு சேர்த்து பனிபடநிலை, இந்த மூன்றுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே சாப்டருக்குள்ள தான் பார்த்துருப்பீங்க. மூன்றுக்குமே ரிலேஷன்ஸ் இருக்கு, ஓகேவா? மூன்றுக்குமே சம்மந்தம் இருக்கு. ஸோ முதல்ல சாரடப்பதன் சொன்னா என்ன சொன்னா நான் உங்களுக்கு சும்மா உங்களுக்கு எல்லாருக்குமே விளங்கக்கூடிய மாதிரியா, எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி நான் எந்த ட்ரிக்கும் இல்லாம நேரா ஒரு ஈக்குவேஷன் வச்சு முதல்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தி போடுறேன். சரி. முதல்ல நீங்க சாரிடப்பதன், தனியிடப்பதன், இந்த மூன்றையும் ஞாபகம் வச்சுருங்க. சாரிடப்பதன், தனியிடப்பதன், அதே மாதிரி பனிபடல் இல்லை. நான் இப்ப கதைக்குள்ள இந்த மூன்றையும் சேர்த்து தான் கதைக்க போறேன். ஓகேவா பிள்ளைகள்? இது கொஞ்சம் சிக்கலான பாடம் தான். ஸோ கவனிச்சுக்கலாம், ஃபீட் படிச்சாலும் கவனிச்சுக்கலாம். இந்த மூன்றையுமே சேர்த்து தான் நம்ம சேர்ப்போம்னு சொன்னா உங்களோட கதைக்கு. ஓகே, முதலாவது நீங்க சாரிரப்பன் ஆராய்ச்சி என்று வைக்கிறேன். அதுக்கு நீங்க ஒரு ஈக்குவேஷன் ஒன்று படிச்சிருப்பீங்க, நிறைய ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. எல்லா ஈக்குவேஷன்ஸையும் நீங்க பாருங்க, நான் ஒன்று வச்சு உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, அதுக்கு போறதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு மூடப்பட்ட ஒரு பாத்திரம், அந்த ஒரு பெரிய ஒரு பாத்திரம் அல்லது ஒரு பெரிய ஒரு அறை. அந்த அறைக்குள்ள வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு கேன் முட்டை நீரை வச்சு விட்டுட்டீங்க. ஓகே? ஒரு அறைக்குள்ள அந்த கேன் முட்டை நாங்க தண்ணீரை வச்சு விட்டுட்டோம், நீர். நீங்க இப்ப வச்சிட்டீங்கன்னு சொன்னா என்ன நிகழப்போகுதுன்னு சொன்னா இந்த இதுக்குள்ள இருக்கிற நீர் கட்டாயம் அறைக்குள்ள நிற்கும். நான் என்ன சொன்னாங்க, நீரா நிக்காது, நீராவியா நிற்கும். அந்த அறைக்குள்ள நீராவியா நிற்கும். ஸோ நீங்க அந்த அறைக்குள்ள போய்க்குள்ளே நீங்க ஒரு ஈரலிப்பான ஒரு உணர்வை உணருவீங்க மேக்சிமம். ஒரு அப்ப இந்த இதுக்குள்ள இருக்கிற நீருக்கு என்ன செய்ய போகுது, இந்த அறைக்குள்ள வந்து நீராவியா நிற்கும். அப்ப இங்க ஏற்கனவே நீர் இருக்கிறதால அந்த அறை முழுக்களும் நீர் நீராவியா இருக்குமான்னு சொல்லி என்னால கழிச்சு கொள்ளலாம். ஓகே, அது இன்னும் இடத்துல பாருங்க, அங்க நீரே இல்லை, அங்க நீரே இல்லை, அங்க தண்ணியே இல்லைன்னு சொன்னா அந்த அறைக்கு நீர் நிக்குமா? இல்லை. வழியில இருக்கிற நீராவி எவ்வளவு இருக்குமோ அதுதான் அந்த அறைக்கு நிற்கும். நீராவி இருக்கும், பட் வழியில எவ்வளவு நீராவி இருக்குமோ அதுதான் அந்த அறைக்குள்ள இருக்க போகுது. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசமும் உங்களுக்கு பிள்ளைகள் விளங்க பண்ணிக்கிறேன். ஓகேவா? விளங்க பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுக்கொண்டுதான் நாங்க இந்த சார்ந்திருப்பதும் சரி, தனியிருப்பதும் சரி, பனிப்பதில் சரி, இந்த மூன்றையும் தான் கழிச்சு கொடுப்போம். ஓகேவா? ரைட். முதல்ல சார்ந்திருப்பதுன்னு சொன்னா என்ன இருக்கும்? முதல்ல அந்த ஈக்குவேஷனா நான் உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் வச்சுக்கொள்றேன், இந்த அறை ஒரு 30 பாய்சில இருக்குது என்று சொல்லி வச்சுக்கொள்றேன். 30 பாய்சில இருக்குது. இந்த 30 பாய்சில இதை ஏ என்று வைக்கிறேன், இதை பி என்று வைக்கிறேன். இந்த அறைக்குள்ள ஒரு நீராவி நிற்குமில்ல, எம் என்று வைக்கிறேன். இந்த அறைக்குள்ள ஒரு நீராவி நிற்கும், அதான் சிமோல் எம் என்று வைக்கிறேன். அந்த சிமோல் எம்மின் கீழ் இந்த அறைக்குள்ள இந்த 30 பாகைசியில நிற்கக்கூடிய மேக்சிமம் நீராவி, நிற்கக்கூடிய அதிகபட்ச நீராவின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, இப்ப இதுக்குள்ள 10 கிராம் நீராவி நிக்குது, ஆனா இதுக்குள்ள 100 கிராம் நீராவி நிக்கலாம். ஆனா 10 தான் நிக்க, அங்க நீர் இல்ல, அதனால மேல்நிலை நீர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ 10 கிராம் இருக்கு. அப்ப இந்த நிக்கிற நீருக்கும் நிக்கக்கூடிய மேக்சிமம் நீர் இருக்கு தானே, அதுக்குமான விகிதத்தின 100 விகிதத்தை தான் நாங்க சாரிட 15 சொல்லி கதைப்போம். விளங்குதா பிள்ளைகள்? சரியா? நான் இங்க எந்த ட்ரிக்குமே பாதிக்காம நேர இதான் சாரிட 15. கேள்வி சேர்த்துக்கு சம்டைம் ட்ரிக்குகள் இருக்கும், அதை இப்ப விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குமன்ற ஒரு நோக்கத்துல நான் எக்ஸ்பிளைன் விளங்கப்பட்டேன். இது ஓகேவா?
ஓகே. இப்ப இந்த சாரிடப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த அரைக்கு கதைச்சேன்னு சொன்னா என்னது, 10 கிராம் நிக்குது, 100 கிராம் நிக்கலாம். ஆகவே இந்த அரைன்ற சாரிடப்பதன் வந்து 100 வீதத்துல கதைச்சுன்னு சொன்னா எனக்கு வந்து 10 வீதம் வரும். அதை இங்க வர இங்க முழுக்க நீர் தான் நிக்குது. இங்க பாருங்க, ஒரு பெரிய பானைக்கு கொண்டு நீரை நான் வச்சு விட்டுட்டேன். இங்க முழுக்களுமே நீர் தான் நிக்குது. இதுகம் வந்து அதே 30 பாய்ச்சில இருக்குமா இருந்தா, இங்க நிக்கக்கூடிய மேக்சிமம் 100 இருக்குமா இருந்தா, இங்க இப்ப நிரம்பி 100 கிராம் நிக்கும். அது என்ற 100 வீதமா இருந்தா இங்க சார்பு 100 வீதமா இருக்கு. இது இன்னும் சொல்ல போனா இந்த அறை நிரம்பி இருக்குது. நிரம்பல் நிலை இருக்கு. நிரம்பி இருக்கு. ஸோ இதுதான் வந்து சாரிட பதன்ன்றது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு சாரிட பதன் விளங்கிருக்குமா நினைக்கிறேன். சரியா? அடுத்தது வாரம் தனி இடப்பதன். நான் தனி இடப்பதனை வேற வேற கலர்ல இருக்கும். ஏஹெச் இருக்கு. ஏஹெச். தனி இடப்பதன் என்றவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தனி இடப்பதன் என்றவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு அறைக்கு நிக்கிற நீருக்கு சிமோலியம் நிக்குது என்று சொன்னா, அந்த நிக்கிற நீரை அலகு கனவளவுக்கு எவ்வளவு நிக்குதுன்னு சொல்லி நாங்கள் கழிச்சுக்கொள்வோம். கிட்டத்தட்ட அடர்த்தியின் அலகு. அலகு கனவளவுக்குள்ள எவ்வளவு நிக்கும்னு சொல்லி கழிச்சுக்கொள்வோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஏஹெச் நான் கவனிச்சேன்னு சொன்னா 10 கிராம் நிக்குது. இதுன்ற கனவளவு பி வச்சுடா பி தான். ஓகேவா? பி என்று வச்சுன்னு சொன்னா பி தான். அதே மாதிரி இங்க ஆஹ், 100 கிராம் நிக்குது. பி என்று வச்சுருந்தா பி தான். விளங்குதா? உங்களுக்கு இது விளங்கி இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ரைட். ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். என்றால் என்ன என்ற மாதிரி விஷயம். நான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நான் உங்களுக்கு குறிப்பிட்ட விஷயம் ரெண்டுமே ஒரே கனவளவு, ஒரே வெப்பநிலை. அது மாறிக்குள்ள சிக்கல் வரும். அதை பற்றி நான் இது எதுவுமே கதைக்கல. வாரேன் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வாரேன். ஓகே. இப்போ இந்த ரெண்டும் உங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொன்னா அங்கால வாங்க. அல்லாட்டி இதோட நிப்பாட்டிட்டு திருப்ப ஒருக்கா வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்படி திருப்ப வீடியோ பார்த்தும் பண்ணாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. இது ரைட். இது சரி. இது சரி. நான் இப்ப பனிப்பட நிலையை பற்றி கதைக்க போறேன். சரியா? ஓகே. அது கதைக்கிறது நான் இன்னும் ஒரு படத்துக்கு உங்களுக்கு ஈஸியா விளம்பரம் பண்ணுறது அடுத்து. இது வந்து ஒரு அறை. அந்த அறை வந்து எஸ் மூடி இருக்குன்னு வச்சுக்கணும். மூடி இருக்கு. ஓகேவா? நான் இப்ப சொல்றேன், இதுக்குள்ள 20 கிராம் நீர் நிக்குது. ஓகேவா? அரை 30 பாய்சில இருக்குது. இன்னும் ஒரு விஷயம், இங்க நிக்கக்கூடிய மேக்சிமம் திணிவு 100 கிராம்னு சொல்லி வைக்கிறேன். நிக்கக்கூடிய மேக்சிமம் 100. ஓகேவா? பனிப்படநிலை என்ற விஷயத்துக்கு போறதுக்கு முதல்ல நான் இன்னும் ஒரு விஷயத்த கதைச்சிட்டு போறேன். சரியா? ஓகே. இங்க இந்த நிக்கக்கூடிய மேக்சிமம் தனியிடப்பதன், சாரிடப்பதன் என்ற விஷயங்கள் எண்ணத்துல தங்கி இருக்குன்னு சொன்னா கனவளவிலையும் அண்ட் வெப்பநிலையிலையும் தங்கியிருக்கிற விஷயங்களா இருக்கு. கனவளவு வெப்பநிலை, அது கனவளவோட வந்து நேர் விகித சமனா மாறும். அதாவது நேர்கோடம். ஆனா வெப்பநிலையில அப்படி மாறும்னு சொல்லி என்னால சொல்லலாம். நேர் விகித சமனா மாற முடியும் என்னால சொல்லலாது. இல்லைங்களா? ஓகேவா? ரைட். அதை நான் இன்னும் உங்களுக்கு விளங்கப்படுத்த பாருங்க. ஆரம்பத்துல பி என்ற ஒரு கனவளவா இருக்குது. இதை நான் இப்ப நெருக்கி B/2 என்ற கனவளவா மாத்துறேன். ஓகேவா? சரியா? இங்க எம் திணிவு தான் நிக்குதுன்னு வச்சுக்கொள்றேன். அந்த எம்மை நான் 10 கிராம்னு சொல்லி வைக்கிறேன். இங்க நிற்கக்கூடிய மேக்சிமத்தை நான் இப்ப என்ன செய்யறேன், 100 கிராம்னு சொல்லி வச்சுக்கொள்றேன். இங்க நீங்க தனியிடப்பதனை நீங்க எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நிக்கிறது 10, நிற்கக்கூடிய மேக்சிமம் 100, அதுல 100 வீதம். இங்க நான் V/2 கனவளவா மாத்தினதால கனவளவோட நிக்கக்கூடியது வந்து நேர் விகித சமனா மாறும். பி கனவளவுல 100 கிராம் நிக்கும்னு சொன்னா அது இந்த அரைவாசி கனவளவுல அது இந்த அரைவாசி தெளிவு மேக்சிமம் நிக்கும். இங்க இது இந்த சார்பு பதம் நிக்கிறது நிக்கு, நிக்கக்கூடிய மேக்சிமம் தரணும். விளங்குதா பிள்ளைய? விளங்குதா?
இன்னும் நான் என்ன செய்றேன்? இதன் கனவளவை நான் இன்னும் குறைச்சுக்கொள்றேன். ஓகே. அது நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இது நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து எக்ஸாம்பிள் 1 இது வந்து எக்ஸாம்பிள் 1. இப்போ வெயிட் எக்ஸாம்பிள் 1 அதுக்கு நான் தனியிருப்பதனுக்கும் மாறும். தனியிருப்பதனுக்கான ஈக்குவேஷன் நிக்கிறதுக்கு என்னவா இருக்க போகுது? கனவளவு. இங்கே என்னவா இருக்க போகுது? நிக்கிறது எவ்வளவு நிக்குது? 10 தான் நிக்கிறது. 10 மாறில தானே. அந்த 10 நான் வெளியவோ அல்லது மேலதிகமா உள்ளேயோ கொண்டு வந்தா நான் எதுவுமே சொல்லல. ஆகவே உள்ள எதுவும் வெளியில, வெளியவும் எதுவும் போகல. உள்ள வெளியே வருதுன்னு சொல்லி கேள்வியில சொன்னா விஷயம் வேற. எதுவுமே சொல்லல. 10 கிராம் 10 கிராம் ஸோ 10 கேள்வி. ஓகே. இது வந்து 50 நான் 10ன்னு சொல்லி போட்டேன். ரைட். சரியா? இவ்வளவும் வந்து எக்ஸாம்பிள் 1 வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 2க்கு நான் என்ன வித்தியாசத்தை பண்றேன்னு சொன்னா, நிக்கிறது 10 கிராம் இல்ல 60 கிராம் நிக்குதுன்னு வச்சுக்கொள்றேன். சரியா? நிக்கிறது. அப்ப எக்ஸாம்பிள் 2க்கு வரேன். எக்ஸாம்பிள் 2ல சாரிடுப்பதன் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா, சாரிடுப்பதன் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா, நிக்கிறது நீ 60 கிராமுக்கு நிக்கக்கூடிய மேக்சிமம் 100. இங்க சாரிடுப்பதன் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா, நிக்கிற திணிவு 60க்கு நிக்கக்கூடிய மேக்சிமம் 50 இது 100. ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆயிட்டுன்னு சொன்னா நிக்கக்கூடிய மேக்சிமத்தை விட நிக்கிறது அதிகமா இருக்குது. ஓகேவா? நீங்க கனவுளவை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொண்டு வரைக்குள்ள 100 கிராம் நிக்கக்கூடிய மேக்சிமம் இருந்து 90 கிராம் நிக்கக்கூடிய maximum 100 கிராம் மேக்சிமம் நிக்கக்கூடியதா இருக்கக்குள்ள 60 கிராம் நிக்கும். 90 கிராம் மேக்சிமம் நிக்கக்கூடியதா இருக்கக்குள்ள 60 கிராம் நிக்கும். 60 கிராம் மேக்சிமம் நிக்கக்கூடிய நிலைமை வரைக்குள்ளேயும் 60 கிராமும் நிற்கும். அந்த டைம்ல சாரிடப்பதன் 100 விதமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா நிக்கிறதும் நிக்கக்கூடியதும் சமனா இருக்குது. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்றீங்க? கனவளவை குறைக்கிறீங்க. 50 கிராம் நிக்கக்கூடிய மாதிரி இருந்தா இங்க என்ன நடக்கும்னு சொன்னா 50 கிராம் தான் நிக்கும். மிச்சம் 10 கிராம் என்ன செய்யணும்னு சொன்னா ஒடுங்கி நீராவி ஆயிரும். அப்ப இதுக்குள்ள ஒடுங்கி நீராவி ஆயிரும். எக்ஸாம்பிள் கூப்பிடும். அப்ப இங்க 50 கிராமா இருக்கு. ஓகேவா? நிக்கக்கூடிய தாண்டி வரைக்குள்ள ஓகே நிக்கக்கூடியது வந்து ஆஹ் 60 சாரி 50 நிக்கிறது 60,000 மிச்சம் 10 ஒரு நீர் நீர் சாரி நீர் 1000 ஒருங்கி நீர் 1000 ஒருங்கி நீர் 1000 முதல் நீராவி என்று மென்ஷன் பண்ணிட்டேன் சாரி நீர் 1000 இது எக்ஸாம்பிள் நம்பர் 2. இப்ப உங்களுக்கு இங்க என்னவும் மாறப்போகுதுன்னு சொன்னா தனி இறப்பதனும் மாறப்போகுது. நிக்கக்கூடியது அல்லது வந்து நிக்கிறது இங்க எவ்வளவு 60 கீழ் கனவளவு இங்க என்னவா இருக்க போகுது நிக்கிறது 50 கீழ் உங்களுக்கு விளங்கும் கனவளவுல தங்கியிருக்கு சாரகப்பதம். ஓகேவா? கனவளவுல தங்கியிருக்கும் சாரகப்பதம். ரைட். இது ஓகே. இதே மாதிரி தான் என்ன செய்யணும்னு சொன்னா வெப்பநிலையோட இதே மாதிரி தான் என்ன செய்யணும்னு சொன்னா வெப்பநிலையோட மாறும். நான் வெப்பநிலைக்கு உங்களுக்கு பனிப்படநிலைக்குள்ளால சொல்ல பார்க்கறேன் மீன்ஸ் அதோட சேர்த்து நான் பனிப்படநிலையும் விளங்கப்படுத்துறேன். ஸோ இது வரைக்கும் விளங்கிட்டா அங்களை அங்கே வாங்க எல்லாட்டி திருப்ப பார்த்துட்டு வாங்க திருப்ப பார்த்து உங்களுக்கு விளங்க கஷ்டமா இருக்கான்னு சொன்னா எது கஷ்டமா இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. பட் இந்த எக்ஸாம்பிள்ல நான் எல்லா இடத்துலயுமே வெப்பநிலையை மாறிலியா வச்சுக்கொள்றேன்னா வெப்பநிலை மாறல. இங்க என்ன செய்யறேன்னா கனவளவை மாறிலியா வச்சுக்கொண்டு வெப்பநிலையை மாத்தப்படும். அதே கனவளவு தான் இருக்கு. சரியா? இது எக்ஸ் என்ற ஒரு பகுதி இது y என்ற ஒரு பகுதியா இருக்கு. ஓகே பிள்ளைகள் எக்ஸ் என்ற பகுதி y என்ற பகுதி அமைய போகுது. ஓகே. நான் இது ஒரு ஆரம்ப வெப்பநிலை 30 பாய்ச்சா வச்சுக்கொள்றேன். இங்க நிக்கிறது வந்து 40 கிராம் இது வச்சுக்கொள்றேன் சிமோல. நிக்கக்கூடிய மேக்சிமத்தை நான் 100 சொல்லி வச்சுக்கொள்றேன். இப்ப நான் என்ன செய்யறேன் வெப்பநிலையை மாத்த போறேன். இப்ப 20 பாய்ச்சிக்கு மாத்திட்டேன் வைங்க. ஓகே 20 பாய்ச்சிக்கு மாற்றேன். ஓகே நான் என்ன சொல்றேன் இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்னன்னு சொன்னா நான் கனவுல சொல்லிக்க சொன்னா பி கனவுல நிக்கல 100 கிராம் நிக்குமா பி பை 200 கனவுல இருக்கைக்குள்ள 50 கிராம் இருக்கலாம்னு சொன்னா நேர் விகித சமனா மாறும். ஆனா வெப்பநிலையில அப்படி மாறாது.
ஓகே. 30 பாகைசியில வந்து 100 கிராம் நிக்குமா இருந்தா 15 பாகைசியில 50 கிராம் நிக்கும் வந்து எங்களால முடியாது கதைக்க முடியாது. விளங்குதா? அப்ப இங்க அது எப்படி மாறும்ன்றதெல்லாம் கேள்வியில மென்ஷன் பண்ணுவோம். அதெல்லாம் கேள்வியில சொல்லப்பட்டிருக்கும். அதை பற்றி நாங்க யோசிக்க தேவையில்லை. ரைட். ஓகே. இது ஒரு விஷயம் விளங்கிட்டா? ஓகே. இப்ப நான் உங்களுக்கு சும்மா இது எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். 30 பாலிசி 20 பாலிசியா இருக்குன்னு சொல்லி வைப்பான். இங்க 40 கிராம் இருந்தது. இங்க நிக்கக்கூடிய மேக்ஸிமம் 100 இருக்குது. நான் சொன்னேன், இங்க நிக்கக்கூடிய மேக்ஸிமம் 80 இருக்குது. ஆஹ் 80 இருக்குது. இங்க 40 நிக்குது. அப்ப எங்க என்ன செய்வீங்க? சார்பு அதே ஈக்குவேஷன் தான். RH என்ன இருக்க போது நிக்கிறது நிக்கக்கூடிய மேக்ஸிமம் தர 100. இங்க என்னது நிக்கிறது நிக்கக்கூடிய மேக்ஸிமம் தர 100. இப்படித்தாங்க. ஈக்குவேஷன்ஸ் இப்படித்தான் இருக்கும். எனக்கு நிக்கிறதும் நிக்கக்கூடியதும் தெரிஞ்சா நல்லா சாரப்பனை கதைக்க முடியும். ஓகே. இப்ப நான் பணிபுரி நிலைக்கு வரேன். இதே சுச்சுவேஷனை கன்சிடர் பண்ணி கொள்ளுங்களா? இதே சுச்சுவேஷன் எப்படி? ஓகே. கனவுல மாறி இப்ப நான் சொல்றேன் 30 பாலிசி அதுல வடிவா பாருங்க. அதுல அதுல 40 கிராம் நிக்குது. 100 கிராம் நிக்கக்கூடிய மேக்சிமமா இருந்துச்சு. 100 கிராம் மேக்சிமமா இருந்தது. ஆனா 40 கிராம் நிக்குது. ஸ்மால். ஓகேவா? நான் வெப்பநிலையை கொஞ்சம் குறைச்சு 25 பாய்ச்சி ஆக்குறேன். அங்க நிக்கக்கூடிய மேக்சிமம் 9 கிராமா மாறிட்டு அப்பயும் என்ன செய்யுது? 40 கிராம் நிக்குது. இன்னும் குறைச்சு 20 பாய்ச்சி ஆக்குறேன். 60 ஆயிட்டுது. அப்பயும் அங்க என்ன செய்யும்? 40 கிராம் நிக்குது. இன்னும் குறைச்சு ஒரு 18 பாய்ச்சி ஆக்குறேன். இங்க 40 கிராம் நிக்கக்கூடிய மேக்சிமமா இருக்குது. 40 கிராம் நிக்குது. ஸோ இது பனிபடலை வெப்பநிலை என்னன்னு சொன்னா, ஏன் பனிபடலை வெப்பநிலை என்னன்னு சொன்னா அறைக்குள்ள இருக்கிற நிக்கக்கூடிய மேக்சிமமும் நிக்கிறதும் சமனாவார வெப்பநிலை தான் sorry, பனிபடுநிலை வெப்பநிலை பனிப்படநிலை வெப்பநிலை. அப்ப இந்த 18 பாகைன்றது இந்த சுச்சுவேஷன்ல அறை வெப்பநிலை 30 பாகையா இருக்கக்குள்ள அறை வெப்பநிலை 30 பாகையா இருக்கக்குள்ள அறை வெப்பநிலை 30 பாகையா இருக்கக்குள்ள அந்த அறையின் பனிபடநிலை வெப்பநிலை என்னவா இருக்கும்னு சொன்னா 18 பாகையா இருக்கும். அதாவது அந்த அறையை நிரப்புறதுக்கு எனக்கு எவ்வளவு வெப்பநிலை நான் குறைக்கணும். 30 பாய்ச்சி இருக்கிற அறையை 18 பாய்ச்சிக்கு நான் கொண்டு போயிட்டேன்னு சொன்னா அந்த டைம்ல அறை ஃபுல்லா நிரம்பிடும். சாரிடப்பதன் அந்த டைம்ல 100 வீதமா இருக்கு. இதுக்கு பிறகு நான் வெப்பநிலையை 17 பாய்ச்சி ஆக்கினேன்னு சொன்னா நிக்கிறது என்ன செய்ய போகுது? குறைய போகுது. ஸோ நிக்கிறது வந்து ஒடுங்கி நீரா மாறிடும்னு சொன்னா நிக்கக்கூடிய மேக்சிமம் என்ன செய்யும்? மாறும். அதுக்கு பிறகு எல்லாமே சாரிடப்பதன் 100 வீதமா தான் இருக்கு. அப்ப முதலா அந்த சார்பப்பதன் 100 வீதமாகிற புள்ளிதான் பனிப்படை வெப்பநிலைன்னு சொல்றது. ஓகே பிள்ளைகள்? ஓகேவா? விளங்கியிருக்குமே நம்புறேன் நான். விளங்கியிருக்குமே நம்புறேன். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு இது விளங்காட்டி நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப நாங்க சார்பப்பதன் பார்த்துட்டோம். ஆஹ் சார்பப்பதன் தனிடப்பதன் பனிப்படலை வெப்பநிலை பார்த்துட்டோம். உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த வேணுமாட்டா ஒரு 4 MCQ நான் உங்களுக்கு இது சரியா? நாங்க எப்படியும் MCQ எங்களோட பொய் சீரிஸ்ல பார்ப்போம். பட் உங்களுக்கு இப்போ இதுக்கு நாளை செய்து விளங்குறதுக்காக ஒன்று மூடிய வறுமையான முதல் தடவையாக பயன்படுத்தப்படுகின்ற குளிரேற்றி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் குளிரேற்றியை பாய்க்கிறோமா மூடி இருக்கா மேலே வெப்பநிலை 30 பாய்ச்சியா இருந்தா குளிரேற்றிய ஃபர்ஸ்ட் டைம் பாய்ச்சிக்கல வெப்பநிலை என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அது எப்படியும் போல நான் கடைசியாக ஒரு 15 பாய்ச்சி போயிருக்கேன். குறையுது. அது இந்த தனிரப்பதனும் சாரப்பதனும் சரியா மாறுற மாதிரியான வரைவு. ஓகே. ஈக்குவேஷன்ஸ் போடுறேன் நான். சாரிடப்பதன் நிக்கிறதின் கீழ் நிற்கக்கூடிய மேக்சிமம் தனி இடப்பதன் நிக்கிறதின் கீழ் கனவளவு. முதல் ஆன்சரை செக் பண்றேன். சார்பது என்ன செய்யுது? கூடுது என்று சொன்னா இங்க வெப்பநிலை எனக்கு குறைய போகுது. ஸோ நிற்கக்கூடிய மேக்சிமம் எனக்கு குறைய போகுது. ஆரம்பத்துல 10 நிக்குது. நிக்கக்கூடிய மேக்சிமம் 50 வச்சுன்னு சொன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல 10 நிக்கும். அதுக்கு பிறகு நிக்கக்கூடிய மேக்சிமம் 40 இருக்குமே. வெப்பநிலை குறைஞ்சா நிக்கக்கூடிய மேக்சிமம் குறையும். அப்படி வரைக்கும் தான் என்ன செய்யணும்னு சொன்னா சார்புடன் கூடும்.
அப்படின்னு சொன்னா இது நிரம்பல் நிலைக்கு வரும் வரைக்கும் இப்ப நிக்கிறது 10 கிராம், நிக்கக்கூடிய மேக்சிமம் 10 கிராமா வரும் வரைக்கும் சார்பப்பதன் என்ன செய்யும் சொன்னா கூடிக்கொண்டிருக்கும். அந்த டைம் வரைக்கும் சார்பப்பதன் கூடும். ஆனா அந்த நேரம் வரைக்கும் எனக்கு நிக்கிற திணிவு மாறாது. நிக்கிற திணிவு எனக்கு மாறாட்டி நிக்கிற திணிவு மாறாட்டி எனக்கு தனி இருப்பதன் மாறாது. எனக்கு தனி இருப்பதன் எப்ப வரைக்கும் எனக்கு மாறாது? சார் இருப்பதன் கூடி 100 வீதம் ஆகும் வரைக்கும் எனக்கு தனி இருப்பதன் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல சரியா தான் இருக்கு. இதே மாதிரி இருக்க ஆன்சர் தான் இதுகள். அப்ப ஃபோர்த் ஆன்சர் இல்ல, ஃபிஃப்த் ஆன்சர் இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு பிறகும் இந்த 10 கிராமுக்கு பிறகும் நான் வெப்பநிலையை குறைச்சேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா 5 கிராமா மாத்தியக்குள்ள என்ன செய்யும்? நிக்கக்கூடிய மேக்சிமம் 5 கிராமா மாறும். அப்ப சார் இருப்பதன் அது பிறகு மாறாது. அதுக்கு பிறகு என்ன செய்யும்? தனி இருப்பதன் தான் என்ன செய்யப்படும் சொன்னா குறையப்படும். ஏன்? 10 இருந்தது 5 மாறும், 4 மாறும். அப்ப சார் இருப்பதன் மாறாம இருக்குல்ல, தனி இருப்பதன் குறைய போகுது. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொருத்தம். சரியா? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கேள்வி. வெப்பநிலை மாற்றங்கள் காரணமாக நாளின் நேரத்தோட அடைத்த அறை ஒன்றின் சார்பதன் மாற வரைவு காட்டப்பட்டிருக்கு. நேரம் டீயோட அறைக்குள் இருக்கும் வெப்பநிலை மாறல். முதல்ல சாரப்பதன் மாறல. சாரப்பதன் சிமோல் எம் என்கிற கேபிட்டல் எம் வச்சுக்கொள்ளும். சாரப்பதன் மாறாட்டி சிமோல் எம்மும் மாறல, கேபிட்டல் எம்மும் மாறல, ஸோ வெப்பநிலை மாறாது. சிமோல் எம்மோ கேபிட்டல் எம்மோ மாறி இப்ப கேபிட்டல் எம் மாறி இருந்தாலும் ஆர்ஹெச் மாறிக்கலாம். அப்போ கேபிட்டல் எம் மாறலைன்னு சொன்னா வெப்பநிலை மாறல. ஸோ முதல்ல வெப்பநிலை மாறாது இல்லாத பொருத்தம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சாரிடப்பதன் குறையுது கொஞ்சம். அதே பிறகு பாத்தீங்கன்னா சாரிடப்பதன் கொஞ்சம் குறையுது. சாரிடப்பதன் குறையுதுன்னு சொன்னா வெப்பல்ல என்ன செய்திருக்கலாம்னு சொன்னா சாரிடப்பதன் குறையுதுன்னு சொன்னா வெப்பல்ல என்ன செஞ்சிருக்கலாம்? கூடி இருக்கலாம். ஏன்? வெப்பல்ல கூடினா எனக்கு தெரியும் நிக்கக்கூடிய மேக்சிமம் கூடும். ஆகவே வெப்பல்ல கூடியிருக்கலாம். ஸோ வெப்பல்ல கூடுற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரலாம், இந்த ஆன்சர் வரலாம், சியும் டியும் வராது. அதுக்கு பிறகு சாரிடப்பதன் குறையுது. ஆகவே வெப்பல் என்ன செஞ்சிருக்கும்? குறைஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு சாரிடப்பதன் இங்க மாறாம இருக்கு. எப்பப்ப சார்புடன் மாறாம இருக்கலாம்னு சொன்னா ஓகே. எப்பப்ப சார்புடன் மாறாம இருக்கலாம் நாங்க வந்து என்ன செய்யறோம்? வெப்பநிலை தான் மாற்றப்படும். எப்பப்ப சார்புடன் வந்து மாறாம இருக்கலாம்னு சொன்னா ஒருவேளை வெப்பநிலை நல்லா குறைஞ்சி சிம்மோல் எம்மும் கேபிட்டல் எம்மும் சமனாகி சாரிடப்பதன் 100 வீதமா வரைக்குள்ளேயும் வெப்பநிலை மாறாம இருக்கலாம். அல்லது அதுக்கு பிறகு நாங்க வெப்பநிலையை மாறாமல் வச்சிருந்தா கூட அதுக்கு பிறகு என்ன செய்யாது? தனியிருப்பதன் மாறாது. விளங்குதா? வெப்பல்ல மாறாட்டே நிற்கக்கூடிய மேக்சிமம் மாறும். ஆகவே தனியிருப்பதும் மாறும். அது சார் இருப்பதை 100 வீதம் ஆயிட்டுது. நிக்கிறது நிற்கக்கூடியதும் சமனா வந்துட்டுது. அதுக்கு பிறகு வெப்பல்லை மாத்தியும் மாறாது. அப்படி பார்த்தா இந்த ஆன்சர் வெப்பல்ல மாறாமை இருக்கைக்குள்ளேயும் மாறாம இருக்கலாம். வெப்பல்ல மாத்தாட்டி நிற்கக்கூடிய மேக்சிமம் மாறாது. ஆகவே என்ன செய்யாது? சார் இருப்பதும் மாறாது. அதே மாதிரி தான் வெப்பல்லையை குறைச்சாலும் என்ன செய்யலாம்? வெப்பல்லையை குறைச்சாலும் 100 வீதமா வந்து மாறாம இருக்கலாம். இப்ப பொருத்தமான விட ஏயும் பொருத்தமாக. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸும் நான் உங்களுக்கு செய்திருக்கேன். மிச்சக்களில் நீங்க இதே மாதிரி யோசிச்சு பாருங்க. விளங்குங்க. தேங்க்யூ.